ஹலோ வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. பஞ்சாப் vs டிசி தரம்ஷாலால ரெண்டு பேருமே பிளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க. டிசி வந்து பயங்கரமாக எஸ்கேப் ஆயிட்டாங்க போன மேட்ச்சு. அந்த ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு ஓடிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் டிசி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்க் போட்டிருந்தாருன்னா காலி பண்ணியிருப்பாரு எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு. யார் வேணாலும் என்ன வேணாலும் இப்போ கிளைம் பண்ணலாம். பட் போத் ஆஃப் them ஆர் இன் ரேஸ். என்ன நினைக்கிறீங்க? உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அவங்க டிசி ஃபேன்ஸ் அப்படி சொல்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எவ்ரி ஒன் இந்த வேர்ல்ட் நோஸ் வாட் ஸ்டார்க் இஸ் கேப்பபிள் ஆஃப். ஆனா அதே சொன்ன அதே தியரியை தான் நானும் சொல்றேன். 155 அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சீமிங் விக்கெட்ல மும்பை இந்தியன்ஸால டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படிங்கும் போது இவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். பட் த சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ. 137 அந்த பிச்சஸ் வெல் பிலோ பாரு. நான் திருப்பி சொல்றேன், டிசி இஸ் அ வெரி குட் பேட்டிங் யூனிட். த ஸ்க்ரூஸ் ஆர் கம்மிங் ஆஃப். நீங்க அடிக்கடி சொல்லி சொல்லி இப்ப நீங்க அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நானு மேபி நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துதான் சொல்லியிருப்பீங்க. நான் திருப்பி ஒரே ஒரு கேள்விதான் உங்களையும் கேட்கிறேன். எத்தனை தடப்பீடா கேட்பீங்கன்னு சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஹாஸ் டு ஓபன் த பேட்டிங். வேற ஏதாவது பேசுங்க பீடா. ஐ எம் கோயிங் டு ரப்பிஷ் திஸ்ங்கிறீங்களா? இல்லைன்னா வந்துட்டு யூ ஆர் ஆல்சோ சேயிங் த சேம் திங். ஐ வாண்ட் அன் ஆன்சர் இல்ல, பிஃபோர் ஐ. நம்ம வந்து அப்படி சொல்றோம் பீடா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் அவங்க டீமுக்கு என்ன வேணும்னு அவங்க அசஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டர்ல ஆடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் ஓப்பனிங் வந்தால் தான் பெட்டர், வி கேன் மேக்ஸிமைஸ் இஸ் பொட்டன்ஷியல். பட் அவரே அதை விரும்புறாலும் தெரியல. இந்தியன் டீம் செலெக்ஷன் எல்லாரும் பாக்குறாங்க. கெய்க்வாட் ஒன் டவுன் தான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னாரு. கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஸ்பாட் இந்தியன் T20 ஸ்குவாட்ல இல்லாம இருக்கலாம். அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் வருது. அவங்கவுங்க எல்லாரும் அவங்கவுங்க இதை பார்ப்பாங்கல்ல. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலாவும் ஒரு பியூட்டிஃபுல்லாவும் ஒரு எக்ஸலண்டா ஒரு மெச்சூர்ட் ஆன்சர் நீங்க கொடுத்தீங்க. இப்ப நான் டெல்லி டீம்ல இருக்கேன்னா, நான் வந்து உங்களோட எந்த பொசிஷன்ல நீங்க ஆடினா இந்தியன் டீமுக்கு பெனிஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் 14 கோடி கொடுத்து உங்களை எடுக்கல. நான் 14 கோடி கொடுத்து எடுத்தது யூ ஆர் அ கேப்பபிள் பேட்ஸ்மேன், யூ ஆர் குட் enough டு வின் அண்ட் ஐபிஎல் ஃபார் மீன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு மேக் ஷூர் வேர் இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஃபார் மீ இஃப் யூ பேட். இன் மை ஒப்பீனியன், இஃப் ஐ ஹேவ் ஃபாஃப் டூ பிளஸ் சி அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் த பேட்டிங், தட் இஸ் கோயிங் டு கெட் தி ப்ரெஷர் அவுட் ஆஃப் கருண் நாயர். பியூட்டிஃபுல்லா கருண் நாயர் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் அங்கங்க ஒரு ரன் அவுட், அங்கங்க அவரும் ரன் அடிக்கல. he'll be on more pressure if you set this up as KL Rahul followed by Faf du Plessis and Abhishek Poralna. It will look much better for them moving forward for the playoffs and further on to the tournament தான் நான் நினைப்பேன். ஒழிய ஒவ்வொரு பிளேயரையும் நான் டீம்ல எடுத்துட்டு ஒருத்த வந்து நான் ஆஸ்திரேலியாக்கு நம்பர் 6 தான் ஆடுறேன், நான் இங்க நம்பர் 6 தான் ஆடுவேன், நான் பவர் பிளேல போட மாட்டேன், நான் மிடில் ஓவர்ஸ் தான் போடுவேன்னா இந்த டோர்னமெண்ட் ஆஸ் அ கோச் நான் ஒண்ணுமே அச்சீவ் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் தி அம்பிள் பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு மேக். பட் யூ ஹவ் கிவன் அ வெரி வேலிட் ரீசன். இப்ப இங்க பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 209 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். பேட்டிங் செகண்ட் வந்து 198. லாஸ்ட் டைம் எல்எஸ்ஜி பேட்டட் செகண்ட் டு ஸ்கோர் 199. இவங்க 236 அடிச்சிட்டாங்க, ஒரு 30 ரன் கூட அடிச்சிட்டாங்க. ஸ்டில் ஐ வுட் சே த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் 203. இப்போ வந்து ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னா லாஸ்ட் இயர் ஆர்சிபி அடிச்சது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். 241/7. பஞ்சாப் கேம் வெரி க்ளோஸ் ஆஃப் எரேசிங் இட்டு 5 ரன்ல கீழே போச்சு. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் இஸ் 213/2 டிசி வர்சஸ் பிவிகேஎஸ். ஹையஸ்ட் சேஸ் இந்த ரொம்ப கம்மியான மேட்ச் எடுக்காங்களா, இன்டர்நேஷனல் மேட்சும் எடுக்கிறோம். தட் இஸ் 200/3 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா 2015 இன் 19.4 overs. அப்ப நான் இருந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஜேபி டுமினி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் ஆடி ஜெயிச்சு கொடுப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 overs ஆஃப் பேட்டிங் எந்த டீம் நல்லா ஆடுதுன்னு போன மேட்ச் பாருங்க. பிபிகே 66/2, எல்எஸ்ஜி 38/3. 38/3ல இருந்து உங்களுக்கு 199 அடிக்கிறாங்கன்னா நீங்க பாருங்க அங்கேருந்து எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் எக்கானமி வந்துட்டு 9.76, சீமர்ஸ் எக்கானமி 10.33. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இங்க உங்களுக்கு. அதனால உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 overs எப்படி ஆடுறீங்க வின் ஃபேக்டர். போலிங் லாஸ்ட் 6 overs ஒன்ஸ் த பேட்ஸ்மேன் கெட்டில் செட் ரன்னு நிறுத்தவே முடியாதீங்க. 75 அடிச்சாங்க பிவிகேஎஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வின் ஃபேக்டர். பிபிகேஎஸ் இதுல எந்த சேஞ்சும் இருக்காது. இங்க நானே அட்வொகேட் பண்ணுவேன். இட் ஹேஸ் டு பி அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் யூ ஹேஸ் டு பிளே வாட் த நேக் ஆஃப் சீமிங் அரவுண்ட் த பால் ஈதர் வேஸ். ஸோ அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா பப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஷ்ரேயா சையர், சஷாங்க் சிங், ஜாஷ் இங்கிலீஷ். மேபி ஜாஷ் இங்கிலீஷ் மே கம் அட் நம்பர் 3. நேல் வதேரா, மார்க்கஸ் டானேஸ், அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், மார்க்கோ ஆன்சன், ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் ஹர்ஷதீப் சிங். அப்படிதான் போவேன். இன்னொரு ஸ்பின்னரை நான் வச்சுப்பேன். அவங்க வைஷாக் விஜயகுமார் ஆடினாங்க, திருப்பி அதை கொண்டு வராங்களான்னு தெரியல. இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஹேஸ் டு பி யஜுவேந்தர் சஹல். இப்ப இவங்க டிசி பாத்தீங்கன்னா இப்ப அதை தான் பண்ண போறாங்க. பாப் டு பிளஸ் இஸ் கோயிங் டு ஓபன் வித் கருண் நாயர், ஃபாலோட் பை அபிஷேக் போரல், கேஎல் ராகுல்,
Tristan Stubbs, Akshar Patel, Asutosh Sharma, Vipraj Nikam, Mitchell Stark, Kuldeep Yadav, and Dushmanta Chamira, and their impact sub is going to be T. Natarajan. Last match fit ஆயிட்டாரு வந்துட்டாரு. Bowling already உங்களுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. It is only going to be strengthened further by the addition of Chamira. The first 6 overs batting பாருங்க. கருண் நாயர் நான் அவரை ரேட் பண்ணினே இருப்பேன். இந்தியாக்கே ஆடணும்னு சொல்லுவேன். கொஞ்சம் லோ பேஸ்ல இருக்காரு. பட் ஐ ரேட் இம். பாப் டூப்ளசி இஸ் ஸ்கோரிங் ரன்ஸ். அபிஷேக் போரல் இஸ் ஆல்சோ ஸ்கோரிங் ரன்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இங்க பிரப்சிம்ரன் சிங் அடிச்சுனே இருக்காரு, ஆனா ரன் அடிக்கிறாரு. சேம் இஸ் கேஸ் வித் பிரியான் ஷாரியா. லாஸ்ட் டைம் ஜாஷ் இங்கிலீஷ் ட்ரை பண்ணாங்க, அவரு ஒரு ட்ரெய்லர் நீங்க சொன்ன மாதிரி காமிச்சாரு. அதனால பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. லாஸ்ட் 6 overs ஆஃப் போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஓமர் சாய், மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் ஆட போறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஹர்ஷதீப் சிங் இஸ் லீடர் அண்ட் இஸ் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மிச்சேல் ஸ்டார்க் இருக்காரு. மத்தபடி டெத் போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், ஜமீராஸ் ஜென்யுவன் விக்கெட் டேக்கர். நிறைய வைட் ஸ்லோ டெலிவரிஸ், வைட் யார்கர்ஸ் போடுவாரு. அன்பார்ச்சுனேட்லி மோஹித் சர்மா ஆட மாட்டேன்றாங்க. நட்ராஜன் புதுசா வந்திருக்காரு, அந்த அளவுக்கு பழைய மாதிரி இருப்பாரா தெரியாது. அதனால வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டசல் considering the current form and home ground conditions in the first 6 overs of batting and the way they are really carrying on the momentum. டெல்லி அவங்களோட ஸ்க்ரூஸ் அப்படியே லைட்டா கண்டு வருது அப்படின்னு சொன்னதுக்கு ஐ எம் கிவிங் அ ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ் ஃபார் பஞ்சாப் 51-49. ஆனா நான் சொன்னது எப்ப நீங்க என் பக்கம் வந்திருக்கீங்க அந்த பக்கம் தான் போவீங்க. நீங்க சொல்றதுதான் நடக்கும். டெல்லியா பஞ்சாபா? எனக்கு என்னமோ டெல்லி ஜெயிக்கும்னு தோணுது பீடா. சொன்னேனே, நான் தான் சொன்னேனே. பஞ்சாபும் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க இப்பதான் ஜெயிச்சாங்க, போன மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல பஞ்சாப். தட் இஸ் ஃபர்ஸ்ட் எவர் வின் இன் தரம்ஷாலா இந்த வென்யூல. டெல்லி வித் கைண்ட் ஆஃப் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் ரிசோர்சஸ் தே ஹேவ், தே வில் ஃபேன்சி தேர் சான்சஸ். தரம்ஷாலா பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நல்ல பேட்டிங்கும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் டெல்லி டு வின். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு பாயிண்ட்ல நெத்தி அடியா அடிச்சிட்டீங்க. டு ஜஸ்டிஃபை யுவர் செலெக்ஷன் வை யூ ஆர் சேயிங் டெல்லி. இவங்க வந்து ஜார்ஜ் இங்கிலீஷும் பிளாஷி தான், டேஞ்சரஸ் பிளேயர். அவனை பயங்கரமா ரேட் பண்ணி இஸ் நாட் கோயிங் டு ஆஃபர் த ஃபுல் பேஸ் ஆஃப் த பேட்டர் டிபெண்ட். பிரியான் ஷாரியாவும் அதை பண்ண மாட்டாரு, பிரப்சிம்ரன் சிங்கும் அதை பண்ண மாட்டாரு. அண்ட் யூஆர் அப் அகேன்ஸ்ட் மிச்சேல் ஸ்டார்க். நீங்க கசாமுசான்னு அடிச்சீங்கன்னா டபக் 27 for 3 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. தேர் நாட் கோயிங் டு பிளே டிஃபென்சிவ் கிரிக்கெட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால நீங்க சூஸ் பண்ணிருக்கிற ஆப்பனன்ஸ் இட் கேன் நாட் பி ரியலி டேக்கன் இட் லைட்லி. தேர் இஸ் a குட் சான்ஸ் அவங்க அந்த பவர் பிளேல ஒரு இடி இடிச்சாங்கன்னா சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்றதுக்கான சான்சஸ் நான் சொல்ற மாதிரி ஸ்க்ரூஸ் கம்மிங் ஆஃப் பண்றேன். அதை சரி பண்றதுக்கான வென்யூ இதுதான் உங்களுக்கு. இப்ப நான் சொல்லிட்டேன் வந்துட்டு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு. பிக்கிங் பிரப்சிம்ரன் சிங், ஏன்னா அடிக்கிறாரு, அவருக்கு பட்டுட்டே இருக்கு. அவருக்கு போன தடவையும் பிக் பண்ணேன், இந்த தடவையும் பிக் பண்றேன். ஷேயா சேர நான் விடவே மாட்டேன். ஐ சமோ ஃபீல் கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு கம் அப் வித் மேசிவ் ஸ்கோர். ஒரு 70 அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. மிச்சேல் ஸ்டார்க் அகைன் இந்த கண்டிஷன்ஸை பத்தி சொல்லியாச்சு. ஆல்சோ மார்க்கோ ஆன்சன் இஸ் கோயிங் டு கெப் த லிஃப்ட் அண்ட் பவுன்ஸ் இன் பவர் பிளே. ஸோ என்னோட 5 பிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஸ்டார்க் அண்ட் மார்க்கோ ஆன்சனு. நீங்க யாரை வச்சு பிக் பண்ண போறீங்கன்னு சுத்தமா ஐடியா இல்ல. ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே. ஹர்ஷ்தீப் சிங் விட முடியாது பீடா, அவரும் வந்து அமாங் விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரானரி பவுலரு. மார்க் ஆன்சன் நீங்க எடுத்துட்டீங்களா? சாரி சார், எடுத்துட்டேன். ஓகே டன். ஸோ ஹர்ஷதீப் சிங் நம்பர் 1. யுஸ்வேந்திர சாஹல் இங்கேயா இருந்தாலும் ஹி வில் பி இன் பிக்சர் கண்டிப்பாக. ஜாஸ் இங்கிலீஷ் போன வாட்டியே சூப்பராக ப்ராமிஸ் காமிச்சாரு. இந்த வாட்டி அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு, பார்ப்போம். நடராஜன் உள்ளே வர்றாரு, வந்தாருன்னா ஐ திங்க் வி கேன் பிக் ஹிம் அண்ட் சி என்னென்னு. இல்லை சமீரா, 2 பேரில் ஒரு டெல்லி சீமர் யாராவது ஒருத்தரை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவிர அக்சர் பட்டேல் கண்டிப்பாக எடுக்கலாம். பேட்டிங் நம்பர் 5 வந்துடுறாரு, bowling-ம் போட்டுறாரு, அவரை ஃபேண்டசி விடவே முடியாது. ஸோ சமீரா பார் நடராஜன், அக்சர் பட்டேல் இந்த சைடு. அந்த சைடு சாஹல், ஹர்ஷதீப் சிங்கு, ஜாஸ் இங்கிலீஷ். இதான் என்னுடைய பிக்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பீராக். நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. ஸ்லைட் எட்ஜ் ஃபார் பஞ்சாப்னு, நான் டெல்லி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிஷன்ஸு, காம்பினேஷன்ஸ், பிச் கண்டிஷன்ஸு அண்ட் ஃபேண்டசி எல்லாமே பிக் பண்ணியாச்சு. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? See, when you choose an opponent, இப்போ ஒரு டைம் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு யூ ஆர் சூசிங் வை யூ ஆர் சூசிங் தெம் அப்படின்னு. ஈவன் தோ when I give conditions, அந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் வெரி வெரி வைட்டல் பாயிண்ட். அந்த 6 ஓவர்ல அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாப் டெஃபினட்டா கஷ்டப்படுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த 6 ஓவர்ல விட்டுட்டாங்கன்னா டெல்லி ஸ்ட்ரைக் பண்ணாம they are going to be in heaps of trouble. The match will hang on balance when Delhi bowls. அந்த 6 ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா யுவர் கால் இஸ் கோயிங் டு கம் ரைட்.
ஏன்னா டெல்லிக்கு அந்த இது வந்தே ஆகணும். பஞ்சாப் இந்த மேட்ச் தோத்தாலும் தே காட் நோ ப்ராப்ளம். 15 பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னும் ஒன்னு ஜெயிச்சா அப்போ ஒரு 17 பாயிண்ட் இந்த பியூர் ஷாட் குவாலிஃபிகேஷன். ஸோ டெல்லி நீட்ஸ் இஸ் மோர் தென் பஞ்சாப். தேர் ஆல்ரெடி லூசிங் தேர் மொமெண்டம். இந்த மேட்ச் தோத்தோம்னா ரொம்ப பின்னாடி போயிடுவாங்க. தே காட் டூ டஃபர் ஆப்பனன்ட்ஸ் டு ஃபாலோ. அப்படிங்கும்போது டெல்லி நீட்ஸ் இட் மோர் தென் பஞ்சாப் டு கீப் த காம்படிஷன் அலைவ். பார்ப்போம். நான் வந்து ஒரு ஸ்லைட்டஸ்ட் எடுத்து பஞ்சாப் கொடுத்துருக்கேன் கன்சிடரிங் தேர் மொமெண்டம். நீங்க வந்து டெல்லின்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ கெட் இட் ரைட். Papa, who gets it right in? We'll come back tomorrow and do the review with your very own octopus. Whether Delhi is still in race of playoffs or Punjab has already sealed it in the playoffs. Until then, thanks a lot and bye bye.